ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா NZD JPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் பண்ண அந்த சார்ட்டு. டார்கெட் அடித்ததுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் பண்ணுறது. இப்போ வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா NZD JPYயில் நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எடுத்திருக்கோம். மார்க்கெட் முதல்ல என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத முதல்ல நீட்டாக வந்து பார்த்துக்கலாம். மார்க்கெட் பார்த்தோம்னா ஒரு செல்லிங் சைடில் வந்திருக்கு. இங்கே பார்த்தோம்னா ஒரு ஓபியை இது பண்ணி மார்க்கெட் நல்லா கீழே இறக்கிட்டு வந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓபி டேப்பு தான். சரிங்களா? இங்கேயும் ஓபி டேப்பு தான். இங்கே வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து நின்றுருக்குது. அவ்வளோதான் வந்து விஷயம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த ஓபி வந்து எப்படி வந்து இது வேலிட் பண்ணலாம் அப்படின்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லிக்விடிட்டியை எடுக்கிற மாதிரி போயிட்டு தான் மிஸ் ஆகி வந்திருக்கு. சரிங்களா? ரெண்டே பிளான் தான். ஒன்று வந்து இதில் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே இறங்கணும், அப்படி இல்லைன்னா இதில் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே இறங்கணும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக பார்க்கலாம். மார்க்கெட் நம்மளுடைய ஓபியில் வந்து என்ட்ராகுது. ஓபியில் என்ட்ரானோன்னா நம்ம டேரெக்டாக வந்து 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து திருப்புறோம். சரிங்களா? ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம்னால் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி நம்ம பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து 5 minutes டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டை வந்து இது பண்ணுறோம். இங்கேயே பார்த்தோம்னா ஒரு CH பண்ணுது. பட் மார்க்கெட்டில் வந்து ஹெல்த்தி மூவ் இருக்கா அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் நம்ம வந்து எப்போவுமே பார்த்துக்கணும். சரிங்களா? போரிங் கேண்டில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் இப்போ ஹெல்த்தி மூவ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஹெல்த்தியாக இருக்குது. பட் இங்கே வந்து கன்சல்டேஷன், ஒரு சின்ன கன்சல்டேஷன். இங்கே பார்த்தோம்னா அந்தளவு மார்க்கெட்டில் ஹெல்த்தியாக இல்லை. ப்ளஸ் வந்து மேலே வந்து ஆர்டர் பிளாக்ஸ் நமக்கு வந்து இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்த கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வந்து டேரெக்டாக வந்து இறங்கணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து NZD JPYயை வந்து கிராஸ் பண்ணி AUD JPY கூட நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம 2 பேர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் ஏதாவது நமக்கு டைவர்ஜென்ஸ் சிக்குதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? அது வந்து மேஜரான ஒரு விஷயமாக நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து மார்க்கெட்டில் ஏதாவது டைவர்ஜென்ஸ் நமக்கு இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஹை இருக்குது, இங்கே வந்து லோ இருக்குது. சரிங்களா? ஹை டு லோ வந்து கனெக்ட் ஆகுது. இங்கே ஹை இருக்குது, இங்கே லோ இருக்குது. ஹை டு லோ வந்து கனெக்ட் ஆகுது. இங்கே ஹை இருக்குது, இங்கே ஹை இருக்குது, இங்கே இப்படி கனெக்ட் ஆகுது. இங்கே பார்த்தோம்னா மைன்யூட்டாக லைட்டாக கனெக்ட் ஆகுது. ஸோ வந்து இதை நம்ம வந்து டைவர்ஜென்ஸ்க்கு வந்து இது பண்ண முடியாது. சரிங்களா? அதுதான் வந்து மெயினு. ஸோ அடுத்தது வேறு ஏதாவது நமக்கு டைவர்ஜென்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். சரிங்களா? வேறு டைவர்ஜென்ஸ் அப்படின்னா இந்த கேண்டில் இப்போ நம்ம எடுக்கலாம். இந்த கேண்டில் ஹை டு லோ இருக்குது. சரிங்களா? அதுவே இந்த சைடு அதே மாதிரி ஏதாவது வந்து அமையுதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இந்த இடத்துல அதே கேண்டில் பார்த்தோம்னா லோ டு ஹை இருக்குது. சரிங்களா? லோ டு ஹை இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு டைவர்ஜென்ஸ் இருக்குது. ஆனால் டைவர்ஜென்ஸ் இருக்குது. சரிங்களா? மெயினான டைவர்ஜென்ஸ் இந்த இதில் கிடச்சிருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் இதில் நமக்கு வந்து கிடைக்கல. நமக்கு இங்கே வந்து டைவர்ஜென்ஸ் வந்து கிடைக்கிது. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து டைவர்ஜென்ஸும் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகே. மார்க்கெட்டில் இப்போ நம்ம டேரெக்டாக இறங்கிடலாமான்னா ஒரு மூமெண்ட் பார்த்துட்டு நம்ம வந்து தாராளமாக உள்ளே இறங்கிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுக்காக மறுபடியும் 5 minutesக்கு வந்து போகிறேன். நமக்கு இப்போ SMT இருக்குது. சரிங்களா? SMT கன்ஃபர்மேஷன் இருக்குதுனாலே மேக்ஸிமம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நம்ம இதை எதிர்பார்க்கலாம். பட் வந்து இந்த இடத்துல நமக்கு இன்னும் ஒரு விஷயம் நமக்கு வந்து ஆர்டர் பிளாக் இல்லாமல் இருக்குது. சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் ஓப்பனுக்கு அப்புறம் நம்ம வந்து இறங்கலாம். சார் இது நம்ம வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, கன்ஃபார்ம் இது வந்து கீழே போகும் இல்லை வந்து கன்ஃபார்ம் இது மேலே போகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து SMC. சரிங்களா? ரெண்டாவது டைவர்ஜென்ஸ், அதாவது SMT டைவர்ஜென்ஸ் நமக்கு கிடைக்கிது, SMT கிடைக்கிது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் அது நமக்கு இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தோம்னா கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷனில் நமக்கு வந்து அடுத்து நான் வந்து கீழே போக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் தந்திருக்கு. சரிங்களா? அது ஒன்று எடுத்துக்கலாம். சார் இதெல்லாம் தாண்டி இன்னும் வந்து எனக்கு வந்து சாலிடாக ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தால் தான் நான் வந்து இறங்குவேன் அப்படின்ற மாதிரி யாராவது சொல்கிறீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹையோட லிக்விடிட்டியை இந்த ஹை வந்து தூக்கியிருக்கு. சரிங்களா? ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த கன்ஃபர்மேஷனில் எடுத்துக்கிட்டு அடுத்தது வந்து நம்ம தாராளமாக
உள்ளே இறங்கிக்கலாம். சரிங்களா? ஒரு ஹையை தூக்குது அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து கீழே கிளம்புறதுக்கு மார்க்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ இது எல்லாமே கிடச்சதுக்கப்புறம் சார் நான் இங்கே போட்டுக்கலாமா அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல போட்டுட்டு ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு ஹையை தூக்குது அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிளோடவே நான் வந்து காட்டுறேன். ஒரு ஹையை தூக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு லிக்விடிட்டி எடுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மார்க்கெட் லிக்விடிட்டி எடுத்துருச்சுனாலே மார்க்கெட் வழக்கம் போல் புறப்பட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதான் வந்து விஷயம். இருங்க, இங்கே நம்ம வந்து இது பண்ணுறோம். டார்கெட் வந்து ரீசெண்டில் நான் வந்து இது வரைக்கும் வைக்கிறேன். பட் வந்து இன்னும் நல்லாவே கீழே போகும். ஏன்னா நமக்கு அடுத்த ஒரு டார்கெட்டே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு ஆர்டர் பிளாக்குமே நமக்கு இம்பேலன்ஸோடு இல்லை. இது டேப்பு, இது வந்து நான் டேப்பில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து சாலிடாக வந்து மார்க்கெட் இது வரைக்கும் இறக்குவான் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். சரிங்களா? அடுத்தது எங்கேயாவது நமக்கு அதே மாதிரி ஆர்டர் பிளாக்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாக கீழே தான் போகணும். சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த பார் வரைக்குமே உங்களுக்கு ஆர்டர் பிளாக்ஸ் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அது வரைக்கும் ஜாலியாக வந்து நம்ம ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக ஒரு வேளை அங்கே விட்டுட்டோம் அப்படின்னா கூட அடுத்து ஒரு ஆர்டர் பிளாக்ஸில் நமக்கு இன்னொரு சான்சஸ் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்குது. சரிங்களா? இப்போ மார்க்கெட் நம்ம ஃபுல்லாக நினச்ச மாதிரி இது பண்ணிடுச்சு. சார் இவ்வளோ நேரம் நான் வந்து வெயிட் பண்ணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட்லாம் கொஞ்சம் வந்து டைம் வந்து எடுக்கும். சரிங்களா? அப்படி வந்து இல்லை சார் எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஸ்கேல்பிங் தான் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு டைம் ஃப்ரேம் வந்து மெல்லமாக நம்ம யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். டெசிஷன் எடுக்கிறதுக்கும் நிறைய டைம் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னொரு விஷயம் நான் சொன்னேன்ல, இந்த ஹை எடுத்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் நல்லா வந்து கீழே போகும் அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் காட்டிடுறேன். சரிங்களா? ஏன்னா நம்ம சொன்னதுக்காக நம்ம காட்டிடலாம். இது பாருங்கள், இந்த ஹையில் இருக்கிற லிக்விடிட்டியை வந்து தூக்குனோடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்வீப் டவுனு. சரிங்களா? இதுக்கு வந்து ட்ரெண்டும் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ட்ரெண்டு பார்க்காம டைரெக்டாக வந்து சார் லோ தூக்கிருச்சு அப்படின்லாம் நீங்கள் இது விட்டிங்கன்னா அது வந்து அப்படி வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஹை இருக்குது, ஹையை வந்து இது வைலேட் பண்ணணுன்னா டவுனு. இதை வந்து அடுத்தது தாண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹையை தூக்கணுன்னா டவுனு. இப்போ மறுபடியும் வந்து இன்னொரு ஹை, நல்லா ஒரு ஸ்ட்ராங் ஹை, வீக் ஹை அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா டேவோட இது தான் நம்ம வந்து சொல்கிறது. சரிங்களா? இங்கேயும் பார்த்திங்கன்னா தூக்கியிருக்கு. உங்களுக்கு நல்லா ஜூம் போட்டு காட்டினா உங்களுக்கு வந்து தெரியும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடிட்டியை வந்து எடுத்தோன்னே டைரெக்டாக ஒரு பாயிண்ட்டாக தான் எடுக்கும். ரொம்பலாம் நமக்கு வந்து தேவையில்லை. அதை வந்து ஸ்டாப் ஹண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து லிக்விடிட்டி எடுக்குதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து எடுத்தோன்னா டைரெக்டாக கீழே இறங்கிடும். மறுபடியும் இங்கேயும் பார்த்திங்கன்னா சேம் கதை தான். எடுத்தோன்னா டவுன். நல்லா இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த ஹையை தூக்கணுன்னா டவுனு. சரிங்களா? நிறைய பேர் இதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்காங்க. நம்ம ஐசிடி இது பண்ணவங்களும் பார்த்திங்கன்னா இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே வச்சுருக்காங்க. ஒரு ஸ்வீப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மூமெண்ட்டு. சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் நம்ம வந்து பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.